டெல்லியில் இப்போ ஏஐ சம்மிட் நடந்துட்டு இருக்கு. அங்கே பல்வேறு கம்பெனிகள், காலேஜஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஏஐ டெக்னாலஜி, ப்ரோக்ராமிங், கோடிங், அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நெட்வொர்க் பண்ணுவாங்க. அங்கே தான் கோல்கோட்டியா யூனிவர்சிட்டி உள்ளே வந்தது. आप देख रहे हैं ना, ये ओरायन रोबोटिक அவங்க ஒரு ரோபோட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரோபோட்டோடைய பேர் ஓரியன்னு சொன்னாங்க. அந்த ரோபோட்டு அந்த காலேஜ் படிக்கிற பசங்க தான் ஸ்க்ராட்சில் இருந்து தயார் பண்ணதாக அந்த காலேஜில் இருக்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஹெச்ஓடி சொன்னாங்க. Orion is the new artificial intelligence face. It is a robo dog. और हमारी पूरी कैंपस में ये घूमता रहता है, बच्चों को बहुत एंटरटेन करता है. ஆனால் சைனாக்காரன் ட்விட்டரில் என்ன சொல்கிறான்னா, இந்த ரோபோட் வந்து எங்களுடைய இந்த ரோபோட் வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி இந்த ஏஐ சம்மிட்டில் அந்த காலேஜுக்காரங்க போய் சொல்கிறாங்கன்ட்டு சைனாக்காரங்க சொல்கிறாங்க ட்விட்டரில். அது மட்டும் இல்லை, இன்னொரு ட்ரோன் மாடல் இருக்குது. அது பேர் ஸ்ட்ரைக்கர் V3 ARF. அந்த ட்ரோனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் தயார் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த காலேஜில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நேகா சிங் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கர் V3 ARF அது வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த காலேஜ் டிபார்ட்மெண்ட் 350 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அந்த ஏஐக்காக அப்படின்ற ஒரு தகவலும் அவங்க சொல்கிறாங்க. உண்மை வெளியில் வந்துடுச்சு. சைனாக்காரன் ட்விட்டரில் கண்டனம் தெரிவிச்சிட்டான். அடுத்த நாள் அந்த காலேஜ் ஸ்டாலில் மீடியாக்காரங்க உள்ளே பூந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. இப்போது அந்த கம்யூனிகேஷன் டீச்சர் வந்து மாற்றி பேச ஆரம்பித்தாங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் பில்ட் பண்ணோன்னு சொல்லவே இல்லை, இது வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து நான் வாங்கி நாங்கள் ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்கோட்டியா ஸ்டாலுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டாங்க, தயவுசெய்து இடத்த காலி பண்ணி கிளம்பு. ஆனால் கல்கோட்டி யூனிவர்சிட்டிக்காரங்க அவங்களுடைய அரசியல் படத்தை யூஸ் பண்ணி அவங்க காலி பண்ணாமல் அந்த ஸ்டாலில் ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் அதில் தோல்வி தான் அடைஞ்சாங்க. அடுத்த நாள் மறுபடியும் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்தது. ஆனால் மறுபடியும் அவங்க காலி பண்ணலை. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டு அந்த ஸ்டாலுடைய எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு பேரிகேட் போட்டு செக்யூரிட்டி ஆளை உள்ளே அனுப்பிச்சு நீங்கள் எல்லாரும் இப்போ உடனே காலி பண்ணி போகணுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. இவர் கையில் வச்சிருக்கிறது என்னென்னா, தெர்மோகோலில் செய்யப்பட்ட ஒரு ட்ரோனு. அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது பறக்குமான்னு தெரில. அண்ட் இதுக்கு சும்மா ஒரு பேட்ரிலாம் கூட மாட்டியிருக்காங்க. இது வச்சுக்கிட்டு அந்த நியூஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இதை ரெடி பண்ணதும் அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டிக்காரங்க தான். அவங்க இந்த ட்ரோனை மட்டும் அங்கே அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவர் தான்.